நீங்கள் வந்து இவங்க சொல்கிறாங்க கட்சி ரீதியாக எடுப்பாங்க, இதெல்லாம் பேசி முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா போங்கன்னாக்கா, கட்சியில் இது வரைக்கும் என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க திமுக? என்ன ஸ்டெப்பா? ஒன் மேன் கமிஷன் போட்டிருக்கு. 41 பேர் இறந்தவங்களுக்கு நாங்க வந்து 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்கோம். சொல்லிருக்கீங்க. என்ன பேசுறேன் அப்புறம்? காட்டவே இல்லையே டிவியில. விஜய் 20 லட்சம் ரூபாய் அலௌன்ஸ் பண்ணிருக்காரு. அது இன்னும் அந்த பொண்ணு உத்தரவு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு உத்தரவு கொடுத்த பின்னாடி அவர் கொடுப்பாரு. எந்த பொண்ணு என்னங்க ஊர் உலகத்துக்கே தெரியுது, அப்புறம் என்ன எந்த பொண்ணுன்னு என்கிட்ட ரகசியமா கேட்பாங்க. எப்பவுமே வந்து மத்தவங்க வீட்டு எட்டி பார்க்கறது இல்ல. நாங்க எப்பவுமே மத்தவங்க வீட்டு எட்டி பார்க்கறது கிடையாது. எனக்கு அந்த பழக்கம் இல்ல. நாங்க ரொம்ப நாகரிகமானவங்க. நீங்க எந்த பொண்ணுன்னு சொல்லுங்க. அது பெரிய வீடு, சின்ன வீடு. இது சின்ன வீடு, புரிஞ்சுக்கோ. நாங்க அரசியல் பேசுறதுக்காக வந்திருக்கோம். எவன் சின்ன வீடு வச்சிருக்கான், எவன் எத்தனை மணி கதவு சாத்துறாங்களோ பாக்குறது. இது திமுக காரங்கள கேளுங்க. திமுக மாவட்ட செயலாளர் ஒருவேளை கவுன்சிலர்லாம் வந்து எவன் வீட்டுல எவன் இருக்கிறான், என்ன எத்தனை பொண்ணாட்டுன்னு பார்க்காத வேலையா இருக்கும் போல இருக்கு. அது நம்ம பிரச்சனை கிடையாது. நீங்க உட்காந்து சின்ன வீடு இந்த மாதிரி அநாகரிகமா எப்பவுமே பெண்களை வந்து கொச்சப்படுத்துறத ஒரு வழக்கமாவே வைத்துக் கொண்டிருக்கிறத வந்து மணிக்கு ஒரு முறை நிரூபித்து கொண்டிருக்கள் மங்கினி அமைச்சர் அவர்களே. மணிக்கு ஒரு முறை. எப்படி இதுல வந்து போட்டு இருக்கிறது தாவேகா துண்டு எதுவுமே மேட்ச் ஆகல சார். உங்களுக்கு ஒரு செகண்டாவது அதுல பாதிக்கப்பட்ட இறந்து போன இந்த 41 உயிர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னாரா? காமாட்சி நாயுடுவா 3 நாளா காணோம். விஜய் கூட தான் இருந்திருக்காரு. ஆமா, போய் சொல்லாது. இல்ல விஜய் கூட தான் இருந்தேன். போய் சொல்லாது. அது எப்படி மசருக்கு பெயிண்ட் அடிச்சாரே சொல்றீங்கன்னா அப்ப எந்த அளவு இருக்கீங்க? 72 பேர் கட்டி பிடிச்சு படுத்து கிடந்த போது நீங்க பக்கத்துல இருந்திருக்கீங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் டைம்ஸ் ஆப் ரிபப்ளிக் பத்திரிகையின் ஆசிரியர் நவீன் அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி அவர்கள். மூவருக்கும் வணக்கம். 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 வணக்கம் சார். இப்போ டிவிகே சார்பா பாத்தீங்க அப்படின்னா சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி மதுரை கோர்ட்டுல மனு கொடுத்திருந்தாங்க. இதை இப்ப தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? மொத்தம் 7 வழக்குகள் இருந்ததுமா. 7 வழக்குகளை வந்து பார்த்தா 4 வழக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, 3 வழக்கு வந்து முடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, முதற்கட்டமாக வந்து ஒன் மேன் கமிஷன் அது இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா, அருணா மதிப்புக்குரிய ஓய்வு பெற்ற நீதிபதி திரு அருணா ஜெகதீஷ் தலைமை நடந்துட்டு இருக்க அந்த விஷயம் வந்து ஒன் மேன் கமிஷன் வந்து முடியல. இன்னும் இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்திலேயே வந்து நீங்க குற்றம் சொல்ல முடியாது. அது சரியா போகல, சரியா நடக்கல, அது நடக்கலாம். அப்போ நீங்க ஒரு குற்றத்தை வைங்க. அதே மாதிரி சிபிஐ விசாரணையை மக்கள் மேற்கொண்டு கேட்கட்டும். பாதிக்கப்பட்ட 41 பேர் இருக்காங்களா, அவங்க கேட்கணும். அது கூட நீங்க அவசரப்பட்டு கேட்குறீங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க. இல்லை, அது கரெக்டான விஷயம் தான். ஒன்று நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம பேசும்போது ஏன் வேணாம்னு சொன்னோம் அப்படின்னா, நானே ஒரு விஷயத்த முன் வச்சேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட கண்ட்ரோலில் இருக்கு. திமுக கண்ட்ரோலில் இருக்கும்போது இந்த விஷயம் எப்படி போய் முடியும் அப்படின்றது நான் சொன்னேன். ஒன் மேன் கமிஷன், ஒரு மனித ஆணையம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த கோர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வெயிட் பண்ணுங்க, வரட்டும், என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். டூ ஏர்லி டு ஜட்ஜ், அவ்வளோதான். இதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நெகட்டிவ், டிவிகேக்கு ஒரு நெகட்டிவ், டிஎம்கேக்கு ஒரு பாசிட்டிவ், இறந்தவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு பேலன்ஸ் கூட நம்ம போக வேண்டாம். சரிங்களா? இதை ஒரு பெரிய டிபேட்டாக நம்ம பேச வேண்டிய விஷயம் கிடையாது. நார்மல் திங். We will wait and see. இதை பத்தி உங்களோட கருத்து ஐயா? இல்லை, இப்போ அவர் சொன்னதில் நான் ஒத்துக்கிறேன். பட் அதில் நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, பாதிக்கப்பட்டதுன்னா யார் பாதிக்கப்பட்டாங்க, இந்த 41 பேர் இறந்துருக்காங்கல்ல, அவங்க சார்பாக பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். அதுவும் இந்த ஸ்டேஜ் இல்லை. இது வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். ஒன் மேன் கமிஷன் இருக்குது. இதெல்லாம் பார்த்து அரசு எந்த அளவுக்கு நடவடிக்கை எல்லாம் எடுக்குதுங்கிறத தெரிஞ்சு, அது பிடிக்கல, அது சரியில்லைன்னு சொன்னால் தான் சிபிஐ கேட்க முடியுமே தவிர, அது சரியான பாதையில் போயிட்டு இருக்கும்போது சிபிஐ தேவையில்லை அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க மேம், இந்த வழக்குக்கு வந்து சிபிஐ தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கட்டாயமா தேவைதான். ஏன்னா 41 உயிர் வந்து அவ்வளோ அலட்சியமா விட முடியாதுமா. இப்போ சிபிஐ விசாரிச்சாதான் அங்க என்ன குளறுபடி நடந்துச்சு, யாரால நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இத்தனை உயிர்கள் பலி போனதுக்கு என்ன காரணம் இது தெரியும். இப்பதான் நீங்க வந்து இவங்க சொல்றாங்க கட்சி ரீதியாக எடுப்பாங்க, இதெல்லாம் பேசி முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா போங்கன்னாக்கா,
கட்சியில இது வரைக்கும் என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க திமுக? என்ன ஸ்டெப்பா? ஆ. 1 மேன் கமிஷன் போட்டிருக்கு. சரி, போட்டிருக்கீங்க. 41 பேர் இறந்தவங்களுக்கு நாங்க வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம். குடுக்கறேன்னு சொல்லிருக்கீங்க. ஏதாச்சும் என்ன பேசுறேன்? அப்புறம் காட்டவே இல்லையே டிவில. 18 பேருக்கு கொடுத்துருந்தோம் முந்தா நாள். சரி, இன்னைக்கு மீதம் உள்ளவங்களுக்கும் கொடுத்தாச்சு. சந்தோஷம். சரியா? சந்தோஷம். ஆஸ்பத்திரியில அடிபட்டு மிதிப்பட்டு இருக்காங்கல்ல, ஆமா. அவங்களுக்கும் 1,50,000 அதுவும் போயிட்டு இருக்கு. கொடுக்கணும், புரியுதா? கொடுக்கணும். எல்லாம் பணம் எல்லாம் நாங்க அலௌன்ஸ் பண்ணது, நாங்க முறைப்படி நாங்க சரி, எல்லாம் சரி, பண்ணிட்டு இருக்கோம். அரசியல் ரீதியா நீங்க கொடுத்துட்டீங்க. அரசியல் ரீதியா இல்ல, தமிழ் அதாவது முதலமைச்சர்ங்கிற தோணியில கொடுத்துருக்கீங்க. முதலமைச்சர் நிதியில இருந்து தான் கொடுத்துருக்கோமே ஆமா. தவிர அரசு காசுல இருந்து கொடுக்கல. ஆமா, இது தனிப்பட்ட முதலமைச்சருக்குன்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. ஆமா, ஆமா. அந்த ஃபண்ட்ல இருந்து தான் ரிலீஸ் பண்ணி அந்த கொடுத்துருக்கு. மன ரீதியா கொடுத்திருக்காரு ஆமா ஸ்டாலின் அண்ணா. ஆமா தப்பு சொல்லாதீங்க. ஆமா. விஜய் என்ன பண்ணாரு? விஜய் 20 லட்சம் ரூபாய் 20 அலௌன்ஸ் லட்சம் பண்ணிருக்காரு. அலௌன்ஸ் பண்ணிருக்காரு. அது இன்னும் அந்த பொண்ணு உத்தரவு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். சரி, அந்த பொண்ணு உத்தரவு கொடுத்த பின்னாடி அவர் கொடுத்தாரு. எந்த பொண்ணு? எந்த பொண்ணு? என்ன பண்ண? எந்த பொண்ணு? என்னங்க ஊர் உலகத்துக்கே தெரியுதா? அப்புறம் என்ன எந்த பொண்ணுன்னு என்கிட்ட இல்ல, ரகசியமா நாங்க கேட்டீங்க. எப்பவுமே வந்து மத்தவங்க வீட்டு எட்டி பொண்ணு பாக்குறது. எவ்வளவு பொண்ணு இருக்கு, நிறைய பொண்ணு இருக்கு. இல்ல, நாங்க எப்பவுமே மத்தவங்க வீட்டு ஆனா எட்டி என்ன பாக்குறது கிடையாது. எனக்கு அந்த ஆமா. பழக்கம் இல்ல. நாங்க ரொம்ப நாகரிகமானவங்க. நீங்க எந்த பொண்ணுன்னு சொல்லுங்க. நான் அவருடைய சம்சாரம். ஆ? சம்சாரம் தப்பிச்சுக்கிட்டீங்க. சின்ன வீடு. ரைட். சின்ன விடா. புரியல. அவர் சம்சாரங்க. ஓ, இப்ப அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்காரா? அப்புறம் அது தெரியாத உனக்கு? தெரியாதுங்க. நீ அது உனக்கும் தெரியாது, உங்க சார். என் மச்சானுக்கு மாப்பிள்ளைக்கும் தெரியாது. சார், ஆனா இன்னொரு வீடியோல வந்து விஜய்க்கும் அவங்களுக்கும் விவாகரத்து ஆயிருச்சு, அதனாலதான் லண்டனுக்கு போயிட்டாங்க அப்படின்னு நீங்களே பேசியிருந்தீங்களே. அது தம்பி, அது- அது பாப்பா, சின்ன இது வீடுக்கு பாருங்க, சொல்றேன் நான். அது அது வந்து பெரிய பொண்டாட்டி, வீடு. அது பெரிய இது வீடு. சின்ன வீடு. இது சின்ன வீடு, புரிஞ்சுக்கோ. நாங்க அரசியல் பேசுறதுக்காக வந்திருக்கோம். ஆமா. எவன் சின்ன வீடு வச்சிருக்கான், ஆமா, எவன் ஆமா. எத்தனை மணி கதவு சாத்தினாலும் இப்ப பாக்குறது நம்ம என்ன வேலை கேக்குறது கிடையாது. என்ன தம்பி? இது திமுக காரங்கள கேளுங்க. திமுக மாவட்ட செயலாளர் ஒருவேளை கவுன்சிலர்லாம் வந்து எவன் வீட்டுல எவன் இருக்கிறான், என்ன எத்தனை பொண்ணாட்டுன்னு பார்க்காத வேலையா இருக்கும் போல இருக்கு. ஆமா. அது நம்ம பிரச்சனை கிடையாது. சரி, சும்மா இந்த வேலையெல்லாம் இல்ல, வச்சுக்காதீங்க. நீங்க சொன்னதானே அர்த்தம். இல்ல, நீங்க தானே ஏங்க, சொன்னீங்க, சின்ன நீங்க தானே வீடு. வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லலையே. சின்ன வீடு நீங்க. எனக்கு தெரியுமா அது? உங்களுக்கு தெரியலன்னா உங்க எத்தனை எனக்கு ஊடகத்துல வேலை கிடையாது. ஊடகத்துல அவர்தான் படிக்கலையா? மக்களுக்கு என்ன தேவை? ஆமா. மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சிருக்கீங்க? மக்களுக்கு என்ன அடாடா, பாதிப்பு இருக்கு? அப்படிதான் சொன்னாங்க சரியா? மக்கள். இதெல்லாம் ஆமா. நாங்க பாக்குறோங்க. இந்த பாருங்க, அரசியல் எப்படி பாருங்க. நடக்குது? அதாவது ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசுவதற்கான அரசியல் மேடை தான் இது. நீங்க உட்காந்து சின்ன வீடு இந்த மாதிரி அநாகரிகமா எப்பவுமே பெண்களை வந்து கொச்சப்படுத்துறத ஒரு வழக்கமாவே வைத்துக் கொண்டிருக்கிறத வந்து திராவிட மாடல். மணிக்கு ஒரு முறை நிரூபித்துக் கொண்டிருக்கிற மங்கினி அமைச்சர் அவர்களே. மணிக்கு ஒரு முறை. ஆமா. எப்படி இதுல வந்து போட்டு இருக்கிறது தாவேகா துண்டு. ஆமா. எதுவுமே மேட்ச் ஆகல சார் உங்களுக்கு. அந்த மண்டையும் அந்த மீசையும் அந்த துண்டு ஏதாவது சிங்க் ஆகுதா சொல்லுங்க. ஏங்க உங்க பேச்சும் இல்ல, அவர் வந்து உண்மையை பேசுறாரு. ஆ? அவர் வந்து உண்மையை பேசுறாரு. ஆ. அவர் மறைச்சு பேச தெரியல, உண்மையை பேசுறாரு. அவ்வளவுதான். என்னுடைய துண்டு எவ்வளவு அநாகரிகமா நான் எவ்வளவு ஒரு கேள்வி முன் என்ன வச்சாங்க. அநாகரிகம்? இல்ல, எவ்வளவு எதுங்க கேள்வி அநாகரிகம்? முன் வச்சாங்க. அழகா நான் பதில் சொன்னேன். நான் வந்து உங்களை மாதிரி முட்டு கொடுக்காம இருக்கிறத உள்ளத உள்ளபடி நாங்க நான் என்ன சொன்னேன். முட்டு கொடுக்குறோம்? ஆமா, இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, அவர் சின்ன அந்த பொண்ணு கிட்ட இருந்து உத்தரவு வரலன்றீங்க. எதுக்கு அந்த பேச்சலாம்? ஆமாங்க, அட்டாக் பண்ணாதீங்க நாங்க சார், கொடுத்துட்டோம். யாரையுமே. பிரச்சனை இது பர்சனல் அட்டாக் இல்ல. அப்புறம் இங்க பாருங்க, அவர் இருக்கிறதா சொல்றாரு அவரு. இங்க பாருங்க, இருக்கிற நேச்சர். நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. 72 மணி நேரமா கட்டி பிடிச்சு படுத்து கிடந்துட்டு அதுக்கப்புறம் போதை தெளிஞ்ச உடனே இத நீங்க போய் நீங்க பாத்தீங்களா? பாத்தீங்களா சார்? நான் பார்த்தேன்ல. அப்போ உங்களுக்கு அது வேலையா இருக்கும். நான் அதான், சொல்றது சரியா? அப்ப நான் சொன்ன தப்பு இருக்கு. அதனால அந்த போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே ஒரு கமிட்டியை அனுப்பிச்சு அவன் இவர்கிட்ட போய் யாரு ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட போய் ஆலோசனை கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ பேசி அந்த வீடியோவை 5 நிமிஷத்து வீடியோவை 12 மணி நேரமா எடிட் பண்ணி அதுக்கப்புறம் இவர் அதை சரியில்லைன்னு சொல்லி திரும்பவும் இவருக்கு வந்து கொஞ்சம் மேக்கப் கிக்கப் எல்லாம் போட்டு கொஞ்சம் எல்லாம் இந்த மயிறு ஈருக்கெல்லாம் சில மயிர்களுக்கெல்லாம் வெள்ளை அடிச்சு டைப் பண்ணி இதெல்லாம் வச்சு மறுபடியும் உட்காத்தி வச்சு மறுபடியும் எடுத்து மறுபடியும் எடிட் பண்ணி மறுபடியும் போடப்பட்டது தான் வீடியோ. ஒரு செகண்டாவது அதுல பாதிக்கப்பட்ட இறந்து போன இந்த 41 உயிர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னாரா? காமாட்சி நாயுடுவா 3 நாளா காணோம். விஜய் கூட தான் இருந்திருக்காரு. ஆமா, போய் சொல்லாது. இல்ல விஜய் கூட தான் இருந்தேன். போய் சொல்லாது. அது எப்படி அவர் மசருக்கு பெயிண்ட் அடிச்சாரு சொல்றீங்கன்னா அப்ப எந்த அளவு இருக்கீங்க? 72 பேர் கட்டி பிடிச்சு படுத்து கிடந்த போது நீங்க பக்கத்துல இருந்திருக்கீங்க. அம்மா, அவர் கொஞ்சமே வயசு வித்தியாசமா கூச்சம் இல்லாம அந்த பொண்ணு கேக்குறாங்க படுத்தது நீங்க என்ன பாத்தீங்கன்னா பார்த்தேன்றாரு. அப்ப அந்த ரூம்ல 3 பேர் தான் இருந்திருப்பாங்க. மூணாவது அதாவது நாகரிகமா நீங்க நாகரிகமா. ஆமா,
நான் எவ்வளவு நாகரிகமா ஆமா நாகரிகமா நீங்க ஏன் கலக்குறீங்க. ஒழுக்கமா பேசுறீங்க, உங்க ஸ்டைல்ல பேசுங்கடா நீங்க எல்லாம் மாத்தி விடுறீங்க. இங்க பாருங்க வாய புடுங்காதீங்க. நான் சொல்றதுல எதுவும் தம்பி, தப்பு இல்ல, நீங்க நான் வந்து சொல்றது நம்மள புது உண்மைதான் அரசியல். பேசுறேன். 75 ஆண்டு கால சர்வீஸ்னா சும்மாவா? இதேதானா அப்போ? ஆமா 75 70 வருஷமா இதான் வேலையா அப்போ? அரைச்சி குடிச்சு குடிச்சதுக்கெல்லாம் வெளில கட்டிக்கிட்டு 70 வருஷமா இதான் வேலையா அப்போ? நான் சொல்றது ஆமாவா? 75 ஆண்டு கால வரலாறு படைத்த திராவிட மாடு ஐயோ இப்படித்தான் பேசும். அப்ப அல்ல தப்பா சொல்லக்கூடாது, நல்லதையும் பேசணும் கெட்டதையும் பேசணும், நாகரிகத்தையும் பேசணும் அநாகரிகத்தையும் பேசணும், நடந்தவே பேசி ஆகணும். வெரி குட், யூ ஆர் கிரேட் மிஸ்டர் காமாட்சி நாயுடு அவர்களே. சரி, இதுல இன்னொரு விஷயம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த கரூர் பகுதிகளில் நிறைய போஸ்டர் ஓட்டுறாங்க. அதுல என்னன்னா 39 பேரை கொண்டுட்டு தலைமறைவான விஜய் அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஓட்டுறாங்க. இதுல வந்து மாணவர் சங்கம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா அதே மாணவர்கள் போய் அந்த போஸ்டரை ஆனா கிழிக்கிறாங்க. அது மாணவர் சங்கம் கிடையாது. நீங்க அந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க, தெரிஞ்சுதான் அந்த கேள்வியை கேட்குறீங்க. சோஷியல் மீடியா எல்லாருமே பார்த்திருப்பாங்க. ஐயா நீங்க அதை பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோ? ஏய்யா அவன் பனையூர் வீட்டுக்கு முன்னாடி போய் அந்த மாணவர் சங்கத்துல இருந்து முந்தா நாள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி போஸ்டர் ஒவ்வொரு பகுதிகளில் இருங்க சார், படிப்படியா போவோம் படிப்படியா போவோம். இல்ல அந்த பொண்ணு கேட்ட கேள்வி நம்ம வருவோம். போஸ்டர் ஓட்டும் போது தாவைக்கோட தொண்டரோ அங்க இருக்க நிர்வாகியோ போறாங்க. ஆனா என்னன்னா போஸ்டர் இருங்கன்னு கேக்குறாங்க. யாருன்னு அமிச்சா? எம்எல்ஏ அமிச்சாருப்பான்னு சொல்றாங்க. ஆமா ஆமா சொல்றாங்க. வீடியோ இருக்கு. அசிங்கமா இல்லையா? அதனால என்ன? மாணவர்கள் மாணவர்களுக்காக எம்எல்ஏ அடிச்சு கொடுத்திருப்பாங்க. மாணவனின்னு ஒட்ட வேண்டியதானே ஏங்க? அதனால மாணவனி இருக்கா இல்லையா? மாணவர் அணி இருக்கு, இருக்காங்களா இல்லையா? இங்க பாருங்க அப்படி சொல்லி சுத்துறாங்க. 80 மாணவன் சொல்லி சுத்துறாங்க. அது எங்க இஷ்டம். அதை பத்தி உங்களுக்கு என்ன? அதாவது 60 வயசுல இளைஞர் சொல்லி இருக்காங்களா இல்லையா? திமுக ஆட்களா இருக்காங்க. அது எங்க உங்களுக்கு வலிக்குது? எங்கேயும் வலிக்கல. அப்புறம் என்ன மஸ்துக்கு பேசுறீங்க? சும்மா இருங்க. நான் அதை பேசுறேன். தம்பி சொல்றது என்னன்னா, நீங்க போங்க, எங்க வேணா போங்க, நேரா போங்க, சொல்லிட்டு போங்க. எதுக்கு முகமூடி போட்டு போறீங்க? நீங்க என்ன அவருக்கு என்ன வக்காலத்தா? அவருக்கு வாய் இல்லையா? அவர் வாயா? நீங்க பேசுறீங்களா? வாங்கிட்டு சமாதானம். இன்னும் தெளிவா அக்கா சொல்ல வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எனக்கு அவன் சொன்னா அவங்க தான் அக்கா சொன்னா, நீங்க திருட போறவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி போவாங்க? திருட மாதிரி தானே போவாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போவாதீங்க, வெளிச்சமா போங்க. இறப்புலையும் அரசியல் செய்யக்கூடிய சில பேர் இருக்கத்தானே செய்யறாங்க. ஒரு இறப்பு 41 பேர் இறந்திருக்காங்க. உண்மையிலே சொல்றேன், எனக்குன்னா 3 நாளா அவ்வளவு டென்ஷன் ஆகுது. என்ன தெரியுமா? அந்த குழந்தைய பார்த்தா ஐயோ பச்சை பிள்ளை பச்சை குழந்தை திட்டேன். நானே பைத்தியம் மாதிரி ஆயிட்டேன். இப்படிதான் கேக்குறேன், பரதேசி நாய அறிவு இருக்கா? பிள்ளை தூக்கி கொண்டுட்டாலே. ஆமா ஐயா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேசுவோம் உணர்வோட நீங்க பேசுறீங்களா? இப்ப நீங்க பேசுறீங்களா? 41 பேர் உயிரிழந்திருக்காங்க இல்லையா? அந்த துயர சம்பவம் உங்களை எப்படி பாதிச்சிருக்கு? அந்த மாதிரி அப்படி இருக்கு அவங்க இன்னுமே கடுமையான பாதிப்பு. ஏன் அப்ப பவுடர் போடுறீங்க? எது? ஏன் பவுடர் போடுறீங்க? பவுடரா? பவுடர் போட்டா தானே யூடியூப்ல மூஞ்சி தெரியும். என்ன துயரத்தையும் துக்கத்தையும் பவுடர் மீசைக்கு இதெல்லாம் கேக்குதா? ஜெல்லாம் கேக்குதா? ஜெல்லு கேக்குது. உங்களுக்கே கேட்கும் போது அவர் கேட்காதா? ஓ அப்படி வர்றீங்களா? அப்படி வர்றீங்களா? நான் அப்படி கூட எடுத்துட்டு போதுங்க. ஒரு கேமராமேன் இருக்கும் போது அப்பா ஒரு தலையை வாட்டு ஓகேப்பா பாருப்பா அப்படி கூட எடுத்துட்டு போட்டோம். இப்ப அவரை தப்பா நினைக்க முடியுமா? நீங்க பண்ண தப்புனா அவர் பண்ணது தப்பு தான். அவர் பண்ண சொன்னா நீங்க பண்ண சரிதான். இப்ப என்ன பண்ணலாம்? நான் பண்ணது சரிதான்னாக்க நான் என்ன பண்ணேன்? ஃபுல்லா பவுடர் போட்டு துயரமா இருக்குன்னு சொல்றீங்களே, என்ன ஃபுல்லா ரோஸ் பவுடர், என்ன பவுடர் திட்டுத்திட்டா இருக்கு பாருங்க. திட்டுத்திட்டா இருக்குல்ல, தொடச்சு விடுங்க. அது துடைக்கலாம். அதான் எப்பவுமே துடைக்கிறது, கழுவுறது, பேல்றது, நக்குறது இதே வேலை. அதனாலதான் வாய புடுங்கிட்டு இதேதான் வேலை. நான் எவ்வளவு ரொம்ப பேச 75 ஆண்டுகள சர்வீஸ் அது. ஆமா உடனே பாருங்களேன், தொடச்சு விடுங்க. ஆமாங்க, உங்களுக்கு இவர் எப்படி தெரியுமா? இப்போ அதாவதுமா வந்து ஒரு ஹோட்டல்ல வந்து சாப்பிடும் போது இப்படி சாப்பிட்டு வடையை சாப்பிடும், வடைங்க ஒட்டின்னு இருக்க பக்கத்து டேபிளுக்கு ஒரு பொண்ணு ஐயா வடை ஒட்டினா தொடச்சுடுமான்னு சொல்லுவீங்களா? அப்போ ஆமா அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒண்ணு மறக்க முடியாது. சொன்ன பொண்ணு தொடச்சு விட்டா கரெக்டா அந்த இடத்தை பார்த்து தொடக்கும்ல. சிறப்பான சம்பவம். ஓகே, அடுத்து அப்புறம் விஜய் அததான் பண்றாரு. விஜய்க்கு அரசியல் தெரியல. விஜய்க்கு வந்து அரசியல் தெரியல, அரசியல் புரிதல் இல்ல, மக்களை பற்றி அக்கறை கிடையாது. 41 பேர் இறந்துட்டாங்க. ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கோம் அந்த இடத்துல. நீ போய் கூட்டம் போட்ட என்னமோ பெரிய மைனர் குஞ்சு மாதிரி உள்ள உட்காந்துக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு கைய வயசாவதுல 40 வயசுக்கு மேல விஜய்க்கு இப்படி உட்காந்து லைட் ஆஃப் பண்றது, விஜய் கத்துறானே லைட் ஆஃப் பண்ணிடுறது, திருப்பி ஆன் பண்றது. நீங்க பழைய வீடியோவை கம்பேர் பண்ணியே பேசிட்டு இருக்கீங்க. அந்த வீடியோலாம் ரொம்ப பழசு.
பழசு இல்ல, முந்தா நாள் நடந்த கதை. இல்ல பழசு பழசோ புதுசோ ஏன் பண்ணாங்க? அது செஞ்சாரா இல்லையா? லைட் ஆன் பண்ணாரா இல்லையா? மக்கள் வந்து 2 பேரை வீல்ல கொண்டு வண்டியை விட்டானால அது பழசு. இந்த கட்சிக்கு வந்து இப்பதானே வந்திருக்காரு, ரோட் ஷோ இப்பதானே பண்றாரு அவரு, பஸ்ல இப்பதானே வர்றாரு. இப்போ கிட்டத்தட்ட 1 மாசத்துக்குள்ள நடக்கிறது தானே. பஸ்ல விட்டது நாம 3 நாள் வாங்கிட்டு அதுதான் சொல்றேன். 27ஆம் தேதி தான் அதுதான் சொல்றேன். ஒரு தன்னார்வலர்கள் முதல்ல வந்து அடிப்படை அறிவு கிடையாது விஜய். அடிப்படையில ஒரு மாவட்டத்திலையும் வட்டத்திலையும் அங்க அந்த பகுதிக்கு ஒரு பொறுப்பாளர்களை போட்டு நீ இதை செய், நீ இதை பண்ணு, நீ செக்யூரிட்டி, நீ பிளாக் கேட்ஸ் ஒருத்தரை பிரிச்சு விட்டு பாதுகாக்க வச்சிருக்கணும். பூரா தற்கொலை. நீதிமன்றமே ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்னன்னா, இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் அந்த பொறுப்பு இல்லைன்னா காவலருக்கு எங்க போச்சு அந்த பொறுப்பு? காவலர்களுக்கு எங்க போச்சு அந்த பொறுப்புன்னு அவங்களே கேள்வி வச்சிருக்காங்க. காவலர் உள்ள போய் நிக்கிறாங்க, காவலர் சொல்றாரு. இதெல்லாம் நான் வந்து காவலுக்கு சப்போர்ட்டாவா மத்த கட்சி சப்போர்ட்டாவா பேசல. இன்ஃபேக்ட் நேச்சரா பார்த்தது. காவலர் சொல்றாரு அம்மா ஓரமா போங்கன்றாரு. அதுக்கு அந்த மாதிரி எகிரிட்டு வந்தா உங்க தலைவர் வரலையா, உங்க தலைவர் நிக்கலையா, உங்க தலைவர் நிக்க பேசுவீங்களா, ஏன்னா எங்களை மட்டும் போக சொல்றீங்க. போலீஸ்கார் என்ன பண்ணுவாரு, கூட்டம் மீறி பேசினா மொத்த போலீஸ் இவங்க மொத்தமா நிக்கிறாங்க, கம்முன்னு போயிட்டாரு. அந்த அதாவது நாவடக்கம், அதை புரிஞ்சுக்கிற சக்தி இல்லைம்மா அவங்களுக்கு. அவங்களோட மைண்ட்ல ஃபுல்லா வந்து விஜய் மட்டும்தான் இருக்கு. இல்ல, மக்களை தான் காவலர்கள் வந்து கட்டுப்படுத்தணும். மக்கள் எப்படி காவலர்களை கட்டுப்படுத்துறாங்க? அதுக்கு வந்து இவர் 20,000 பேர் போட்டா இவருக்கு 50,000 போலீஸ் போடுவாங்களா? தமிழ்நாடு அவர் அண்ணனுக்கே வந்து போலீஸ் பற்றாக்குறையா இருக்கு. நம்ம ஸ்டாலின் இந்த போலீஸ் பதவிக்கு ஆள் எடுக்கல. 4.5 வருஷமா ஆட்சி பண்ணிட்டாரு, போலீஸ்க்கு ஆள் எடுக்கல. ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க, 58 வயசுல ரிட்டையர்மெண்ட் நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஆனவங்களும் மேற்கொண்டு பதவியில் இருக்காங்க, இன்னமும் காவல் நிலையத்துல வேலை பார்க்கறாங்க, சம்பளம் வாங்குறாங்க. உண்மையா பையன்? ஆனா அவர்களுக்கு 50-60 வயசுக்கு மேல ஓட முடியாது. அவங்க உட்காந்துருக்காங்க, ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காங்க. ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு போலீஸ் தான் இருக்கு. காவல்துறை கம்மியா இருக்குமா? காவல்துறை நம்ம மக்கள் தொகைக்கு தகுந்த காவல்துறை இல்லை. அதுக்காக நம்ம வந்து 8 கோடி மக்கள் இருக்கோம், 8 கோடி மக்களுக்கு 8 கோடி போலீஸ் போட முடியாது. மக்கள் கிட்டையும் வந்து தன் கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு இருக்கணும். நம்ம எங்க போறோம், எதுக்கு போறோம், ஏன் போறோம், நம்ம உயிர் முக்கியம்னு நினைக்கணுமா? இல்ல, நம்மள்கிட்ட இந்த பொறுப்பு இருக்குமா? எல்லாத்தையும் காவல்துறை பார்த்துக்கணும்னா காவல்துறை வீடு வாசல்ல வந்து காவலுக்கு இருக்காது. நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். ஆனா காவல்துறை கம்மி, அதை நான் ஒத்துக்கிறேன், பற்றாக்குறை. அந்த நெருக்கடியில உள்ள போக முடியாது. போலீஸ்காருக்கு யாரும் அடங்கல. ஒரு பெண் போலீஸே மயங்கி கீழே விழுந்துருச்சுன்னா பார்த்துங்க, அவங்க யாருமே கட்டுப்படலை. அவர்களுக்கு வந்து கண்ணில் வந்து எதுவுமே தெரியல. பக்கத்துல மக்கள் இருக்காங்க, குழந்தை இருக்கு, ஃபர்ஸ்ட் தண்ணி இல்லை. 7 மணிக்கு போய் கீழே விழுந்த அந்த போலீஸ்காரமா மேல நச்சுன்னு மீச்சிட்டு போறாங்க. அதுதான் சொல்றேன். இல்ல, இப்போ அந்த நீதிமன்றம் இன்னொரு கேள்வியுமே வந்து எழுப்புறாங்க. என்ன அப்படின்னா, வீடியோக்கள் இந்த மாதிரி வருது. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா, இப்போ திமுகவுக்கு ஆதரவான வீடியோக்கள்லாம் சிலது, செருப்பு யாரு எரிஞ்சாங்க அந்த மாதிரிலாம் வந்து வெளியே வந்து. இதற்கு முன்பாக வன்னை சுமதி அம்மா வந்து பேசின விஷயத்துக்கு நான் ஒரு கருத்து தெரிவிக்க விரும்புறேன். அதாவது என்னன்னா, நம்ம ஃபேக்ட்ஸ் பேசுவோம், ஆக்சுவல்ஸ் பேசணும். பிகாஸ் வந்து போலீஸ் அதிகாரி அவர் ஒரு IPS ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு க்ரௌடை வந்து நம்ம 3ஆ பிரிக்கணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, லோ, மாட்ரேட், ஹை அப்படின்னு நம்ம பிரிப்போமா. பொதுவாகவே வந்து அந்த க்ரௌடு வந்து எந்த மாதிரியான க்ரௌடு அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. ஸோ இந்த க்ரௌடு வந்து ஒரு ஹை லெவல் பொட்டென்ஷியல் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற ஒரு க்ரௌடு. ஏன்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸ். அப்படி இருக்கும்போது அகெயின் அந்த நம்பர்ஸ் உள்ள வருது. 100 பேருக்கு ஒரு போலீஸ்காரங்க. இப்போ லோ அப்படின்னா வந்து 250 பேருக்கு ஒரு போலீஸ்காரங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷன் வந்து அவங்க வச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு இருக்கு, ஒரு ஆர்டராகவே இருக்கு. அப்படி இருக்கும்போது 10,000 பேருக்கு 100 போலீஸ் போட்டிருக்கணும். 10,000 பேருக்கு 100 போலீஸ் அவங்க சொல்ற கணக்குல. அப்படி இருக்கும்போது அவங்க அங்க இருக்க கூண்ட கூட்டத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 500ன்றதெல்லாம் பத்தாது. ஆனா அவங்க 500ன்னு சொல்றாங்க. அந்த 500 அங்க இல்லன்றதுதான் வந்து உண்மை. ஸ்ட்ரைக்கிங் கொஞ்சம் பொறுங்க. அவங்க எங்களுக்கு ரிட்டர்னா கொடுத்தது 10,000 பேர் வருவாங்க. இதை பத்தி நம்ம நிறைய 10,000 பேருக்கு ஒசரம் நாங்க 500 பேர் தான் காவலர்கள் நியமிக்கப்பட்டாங்க. அதுதான் போதுமானது. புரியுதா? நீங்க வந்து அந்த நாய்கள் பண்ண தப்பு உங்க கண்ணுக்கே தெரியல. 10 மணிக்கு வரேன்னு சொன்னவங்க 7 மணிக்கு வந்திருக்காங்க. 4 மணி நேரம் தாமதம். 4 மணி நேரம் தாமதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 மணிக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. நீங்க பூசி முடிவு வேலையை வச்சுக்காதீங்க. 12 மணிக்கு வரேன்னு சொல்லி எல்லா ஊடகங்களையும் பரப்புரை பண்ணது நீ கோர்ட்ல வந்து தெரிவிச்சிருக்காங்க தாவேகா சார்பா. நீங்க பாக்கணும்னு நினைக்கிறேன்.
யூடியூப் இந்த வீடியோ இப்போ நம்ம பேசி முடிச்சப்போ யூடியூபை செக் பண்ணுங்க. 3 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு, 7 மணிக்கு வந்திருக்காரு, 4 மணி நேரம் தாமதம். அது கணக்குல உள்ளத சொல்லி இருக்காங்க. ஆனா அவங்க பண்ண பரம்பரை எல்லாம் யூடியூப்லயும் அவங்க 12 மணிக்கு வராருன்னு சொன்னது சும்மா இருக்க முடியாது. நம்ம என்ன ஃபேக்ட்ஸோ அதான் பேசுறோம். ஃபேக்ட்ஸ் அது பண்ணி அவர் கல்தல சும்மா இருங்க. கோர்ட்ல போய் சொல்ல முடியாது, உங்களால போய் சொல்ல முடியாது. கோர்ட்ல ரிட்டன் அப்படியே கொடுத்திருக்கான், வேற என்ன அவங்க முன்னாடி போய் சொல்ல முடியும்? எங்க அவன் யூடியூப்ல எல்லா சேனல்லயும் 12 மணிக்கு வராரு, 12 மணிக்கு வரேன்னு சொன்னதுனாலதான் எல்லாம் 8 மணி 9 மணி 10 மணிக்கு வந்தாங்க. புரிஞ்சுக்கோங்க. 12 மணி இங்க 3 மணிக்கு வர்றான்னா அவன் 12 மணி 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு மெதுவா வெயிட்டால வந்துருப்பாங்க. அங்க 3 மணிக்கு வர வேண்டிய தலைவர் 7 மணிக்கு தான் வந்தாருன்றது தாவேகா சார்பாக அவன் அப்படித்தான் சொல்லுவான். அவன் சொல்றதான் உனக்கு உண்மை சார். புரியல சார், என்ன புரியுது? அவன் எழுதி கொடுத்ததாங்க, அவனுக்கு அலாட் பண்ண டைம் வந்து 3 to 10 சொல்லும் போது போய் சொல்ல மாட்டாங்க ஐயா. ஐயா அவனே போய் சொல்ல, நாங்களே அதான் சொல்றோம். பிரேக்கிங் நியூஸா வந்திருக்கும் ஐயா. தாவேக்கு அவனார் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வர டைம் வந்து மாத்தி சொல்றாங்க, மாத்தி குறிப்பிடுறாங்க, மேண்டேட் பண்றாங்க. அது ஒரு தலைப்பு செய்தியா வந்துரும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, சும்மா இருங்க. இந்த முருட்டெல்லாம் எங்க வச்சு கூடாது. கோர்ட்ல பேசுனாங்க, கோர்ட்ல பேசுனது உண்மைதாங்க. அது மட்டும் இல்லங்க, அவன் பேசுறது ஒண்ணு இல்ல. யூடியூப்ல பார்த்தா வாங்குறீங்களா? நியூஸ்ல பார்க்கவே மாட்டீங்களா? இங்க பாருங்க, நீங்க சொல்றத என்ன பேச விடுமையா? என்ன நீரே பேசுறீங்க? இங்க பாருங்க, அங்க பாருங்க, அத பார்த்துதான் மக்கள் அங்க வந்தான். நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. 12 மணி சொன்னதுனாலதான் எல்லாம் 8 மணி 9 மணி 10 மணிக்கு எல்லாம் கிளம்பி அங்க வந்து காத்துட்டு இருக்காங்க. சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு சிஞ்சா போடணும், உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி அவனுக்கு உதவி, இப்ப அவனை உள்ள இழுத்து வச்சு நீங்க எப்படியாவது ஆட்சியை புடுங்கணும். அதுதான் உங்களுடைய முழு வேலை. அந்த வேலைக்கு தான் நீங்க இந்த வேலையை பாக்குறீங்க. அதாவது இப்ப என்ன சொல்ல வரீங்க? உங்ககிட்ட ஏதாவது அதை பத்தி கேள்வி இருக்கா? பாஜக சார்பா கேள்வி இருக்கா? அதை முன் வச்சிருக்காங்க.